Bismillahirrahmanirrahim. وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை படைத்த அல்லாஹ் உலகத்தில் 3 விஷயங்களை பொதுவாக ஆக்கியிருக்கிறான். அந்த 3 விஷயங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அத்தனை படைப்புகளுக்கும் பொதுவானது. அதில் 1 அல்லாஹ், 2 அல் குர்ஆன், 3 முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1 அல்லாஹ் தஆலா அகிலத்தார் அனைவருக்கும் இறைவனாக இருக்கின்றான். 2 அல் குர்ஆன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய அல் குர்ஆன் அகிலத்தார் அனைவருக்கும் உபதேசமாக இருக்கிறது. 3வது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார் அனைவருக்கும் உபதேசமாக இருக்கிறார். நான் என் உரையை துவங்குகிறேன். மக்காவின் அருகில் இரா என்ற ஒரு மலைக்குகை இருக்கிறது. அங்கு நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவாக மாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு சென்று பல நாட்கள் தனிமையில் இருந்து அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு எப்படி நல்லது செய்வது, மக்களை தீங்கிலிருந்து எப்படி தடுப்பது என்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40ஆம் வயது ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை அன்று ஃபஜ்ருடைய நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி நபித்துவத்தின் நற்செய்திகளை கூறினார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியை பார்த்து ஹிக்ர ஓதுகிறார் என்று கூறினார்கள். அந்த காலத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிக்கவும் எழுதவும் தெரியாது. அப்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேகமாக நெஞ்சோடு கட்டி அணைத்து ஹிக்ர ஓதுகிறார் என்று கூறினார்கள். அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஓதியவன் அல்லே. மேலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாக நெஞ்சோடு கட்டணைத்து ஹிக்ரா ஓதுவீராக என கூறினார்கள். இறுதியாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிக்ர் என்ற அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அதை பார்த்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பயமும் நடுக்கமும் ஏற்பட்டது. இது என்ன சாதாரண விஷயமா? இதை கொண்டுதான் 10,000 வழிகேடர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். 10,000 கணக்கான மக்கள்களை அல்லாஹ்வின் உண்மையான அடியார்களாக மாற்ற வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயம் நடுக்கம் ஏற்பட்டது. அவர் வீட்டிற்கு திரும்பி அவரது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் போர்வை போத்த சொன்னார்கள். மேலும் குகை நடந்ததை கூறினார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீர்கள், விரும்பினர்களை உபசரிக்கிறீர்கள். அப்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? இப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லிக்கூடியவர்களாக நம்மை ஆக்க உதவி செய்வானாக. ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி